சீராக்கின் ஞானம் 16ஆம் அதிகாரம். பயனற்ற பிள்ளைகள் பலரைப் பெற ஏங்காதே. இறை பற்றில்லாத மக்கள் பற்றி மகிழ்ச்சி கொள்ளாதே. அவர்கள் பலராயிருப்பினும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் அவர்களிடம் இல்லையெனில் அவர்களால் மகிழ்ச்சி அடையாதே. அவர்களின் நீடிய வாழ்வில் நம்பிக்கை வைக்காதே. அவர்களுடைய எண்ணிக்கையை நம்பியிராதே. 1000 பிள்ளைகளை விட ஒரே பிள்ளை சிறந்ததாயிருக்கலாம். இறை பற்றில்லாத பிள்ளைகளை பெறுவதை விட பிள்ளையின்றி இறப்பது நலம். அறிவு கூர்மை படைத்த ஒருவர் ஒரு நகரையே மக்களால் நிரப்பக்கூடும். ஒழுக்க வரம்பு அற்றோரின் ஒரு குலம் அதை சுடுகாடாக மாற்ற இயலும். இவை போன்ற பலவற்றை என் கண் கண்டுள்ளது. இவற்றினும் பெரியனவற்றை என் காது கேட்டுள்ளது. பாவிகளின் கூட்டத்தில் தீ கொழுந்துவிட்டு எரியும். கட்டுப்பாடில்லா நாட்டில் சினம் பற்றி எரியும். தங்கள் வலிமை கொண்டு கிளர்ச்சி செய்த பழங்கால அரக்கர்களை ஆண்டவர் மன்னிக்கவில்லை. லோத்து என்பவரை அடுத்து வாழ்ந்தவர்களை அவர் அழிக்காமல் விட்டுவிடவில்லை. அவர்களின் இருமாப்பினால் அவர்களை வெறுத்தார். கேட்டிற்குரிய நாட்டின் மீது அவர் இரக்கம் காட்டவில்லை. தங்கள் பாவங்களால் அவர்கள் வேருடன் களைந்து எறியப்பட்டார்கள். தங்கள் பிடிவாதத்தால் திரண்டிருந்த 6,00,000 காலாட்படையினரையும் அவர் தண்டிக்காமல் விடவில்லை. பிடிவாதம் கொண்ட ஒருவர் இருந்திருந்தால் கூட அவர் தண்டனை பெறாது விடப்பட்டிருந்தால் அது வியப்பாக இருந்திருக்கும். இரக்கமும் சினமும் ஆண்டவரிடம் உள்ளன. அவர் மன்னிப்பதில் வல்லவர், தம் சினத்தை காட்டுவதிலும் வல்லவர். அவரின் இரக்கம் பெரிது, அவரது தண்டனை கடுமையானது. அவரவர் செயல்களுக்கு ஏற்ப அவர் மனிதருக்கு தீர்ப்பளிக்கிறார். பாவிகள் தங்கள் கொள்ளை பொருட்களுடன் தப்ப மாட்டார்கள். இறை பற்றுள்ளோரின் பொறுமை வீண் போகாது. தருமங்கள் அனைத்தையும் அவர் குறித்து வைக்கிறார். மனிதர் எல்லாரும் அவரவர் தம் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு பெறுவர். ஆண்டவரை பார்வோன் அறிந்து கொள்ளாதவாறும் அதனால் அவருடைய செயல்களை உலகம் தெரிந்து கொள்ளாதவாறும் அவனுக்கு பிடிவாதமுள்ள உள்ளத்தை கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.